அதாவது இப்போ இருக்கிற நவீன காலத்து பிரசங்கிமார்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வெறும் கிருபையை மட்டுமே பேசி நீ என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், அதுல யாருக்கும் பாதிப்பு கிடையாது, ஆண்டவர் அதை என்ன பண்றது இல்ல, ஒரு பொருட்டா எண்ணுகிறது இல்ல. ஏன்னா எப்பொழுதோ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னதுனால. அப்போ இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னா, துணிகரமாய் நாம் எதையும் செய்யலாம் என்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு பழக்கப்பட்டு சட்டம் அமலுக்கு வந்த நிலைமையில அப்படி மாறிடுச்சு. எதை வேணாலும் செய்யலாம், எதை குறிச்சும் நம்ம யாருக்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் என் பாவங்களை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, நான் மன்னிச்சுட்டாரு. கர்த்தர் என்ன முழுசா என்ன பண்ணிட்டாரு, கழுவிட்டாரு. நான் மறுபடியுமாய் அவருடைய பக்கமாய் நான் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் கூடவே தான் இருக்கிறாரு. இயேசு நம்மோடு கூட இருந்தால், நாம் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால், அவர் நம்மை பாவம் செய்வதற்கு அனுமதிப்பாரா?